ரெண்டு மத்திய அரசும் மிக முக்கியமான ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. மேற்குலக நாடுகள் அப்படின்னா பணக்கார நாடு அமெரிக்கா, இங்கிலாந்து, வெள்ளக்கார நாடுகள்லாம் சேர்ந்து இந்திய அரசாங்கம் இது போல ஒரு 120 ஏழை நாடுகள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் கேட்டானுங்க. என்னன்னா, உன் நாட்டுல விவசாயிக்கெல்லாம் நீ மானியம் தர்ற, அந்த மானியத்தை நிறுத்திடு. அதுக்கப்புறமா உன் விவசாயி விளைவிக்கக்கூடிய இந்த அரிசி, கோதுமை எல்லாம் நீயே கொள்முதல் பண்ணிக்கிற, அந்த கொள்முதல் நிறுத்திடு. அதுக்கப்புறம் நீ கொள்முதல் பண்ணிட்டு நீயே ரேஷன் கடை வழியா நீ அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை, பாமாயில், எண்ணெய் இதெல்லாம் கொடுக்கிற, அதையும் நிறுத்திடு. இந்த மூணையும் நீ நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அரிசிக்கு, பருப்புக்கு அல்லது இந்த மீதி பொருட்களுக்கு எல்லாம் நீ அதிக அளவுக்கு வரி வச்சிருக்கிற, அந்த வரி எல்லாம் நீக்கிடு. இவ்வளவு இறக்குமதி பண்ணணும்னு எங்களெல்லாம் நிர்பந்திக்காத, நாங்க எவ்வளவு வேணா இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கேட்டாங்க. இந்த முதல்ல இந்த மானியம் எது கொண்டு வந்தாங்க தெரியுமா? இங்க இருக்கிற விவசாயி விவசாயம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. விவசாயம் என்பது தொழில் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. அது லாபத்துக்காக எந்த விவசாயம் செய்ய முடியாது. லாபம் பார்த்தா விவசாயம் இருக்க முடியாதுங்கிறது நாங்க சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா விவசாயிகள் தான் உலகத்து இந்தியாவிலே 70% மக்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றவங்க. அவங்களை பாதுகாக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு மானியம் தர்றது, கரண்ட மானியம் தர்றது, அவங்க விளைவிச்ச பொருளை குறிப்பிட்ட விலை எடுத்து அவங்களை கொள்முதல் பண்ணிக்கிறது, அந்த விலை பொருள்களை எடுத்து கொண்டு போய் குடோன்ல வைக்கிறது, வச்ச பொருள் எல்லாம் எடுத்து ரேஷன் கடைகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறது. அப்படிதான் நம்ம ஆளுங்க அந்த குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல 25 நாளாவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரிசி, பருப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அந்த வலுவை வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்தான். இது எல்லாத்தையும் நிறுத்தணுங்கிற ஒரு ஒப்பந்தத்தை அவங்க கேட்டாங்க. இது 15 வருஷமா சண்டை நடந்துச்சு. இந்த சண்டையில 15 வருஷம் கழிச்சு இந்திய அரசு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோடி அரசு கையெழுத்து போட்டிருக்காங்க. விவசாயத்துக்கு மானியத்தை நிறுத்துறது, அது உர மானியமா இருந்தாலும் சரி, எந்த மானியமாக இருந்தாலும் சரி, அந்த மானியத்தை நிறுத்துறது. அதற்கு அடுத்தபடியாக மின்சாரம் போன்றவற்றை நிறுத்துறது. இதற்கு பின்னாடி விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்றதை நிறுத்துறது. அப்புறம் நம்மளுக்கு FCI குடோன் இருக்கு, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த குடோன் எல்லாம் தனியார் கம்பெனி கொடுக்கிறது. அதற்கு பின்னாடி ரேஷன் கடையில அரிசி, பருப்பு தர்றதுக்கு பதிலாக காசா கொடுத்துறது, அரிசி பருப்பை நிறுத்திடுறது. நீ காசை வச்சுக்கிட்டு எந்த கடையில வேணா போய் வாங்கன்னு மாத்திடுறது. இது ஏன் செய்யறாங்கன்னா, வெள்ளைக்கார நாடுகள் மிக குறைந்த அளவுல அரிசி, கோதுமை, பருப்பு இது அத்தனை இறக்குமதி பண்ண போறான். இத்தனை இறக்குமதி பண்றதுக்கு இந்திய அரசு வரி வைக்காது. இப்ப என்ன நடக்கும்னா, நம்ம ஊரு நம்ம ஆளு 20 ரூபாய்க்கு கோதுமை உற்பத்தி பண்ணாரு, 20 ரூபாய்க்கு அரிசி உற்பத்தி பண்ணாருன்னா, வெளிநாட்டுல இருக்க வெள்ளைக்காரன் 10 ரூபாய்க்கு பண்ணுவான். அவன் இறக்குமதி பண்ணி 11 ரூபாய்க்கு நம்மளுக்கு வித்தான்னா நம்ம விவசாயி விற்க முடியாது, நஷ்டமாயி போயிடும், விவசாயம் அழிஞ்சு போகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இறக்குமதி பண்ண தடுத்துருவாங்க. அதுக்கு மேல பண்றியா, நீ 10 ரூபாய்க்கு மேல வரிய போட்டு 25 ரூபாய்க்கு கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. அந்த வெள்ளைக்கார 25 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி வித்து லாபம் எடுக்க முடியாது. அதனால அவனால வியாபாரம் பண்ண முடியல, வெள்ளைக்காரன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க முடியல. அது தடுக்கக்கூடிய முறை தான் இந்த வரி. இந்த வரி எல்லாம் வச்சு விவசாயியை காப்பாத்தினாங்க. ஒரு பக்கம் விவசாயிக்கு என்ன பாதுகாப்பு, மானியத்தை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கத்துல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி இவங்க எல்லாம் அழிக்காம இருக்க தடுக்கிறதுக்காக பண்ணாங்க. இந்த ரெண்டையும் நீக்கக்கூடிய ஒப்பந்தம் இந்திய அரசு கையெழுத்து போட்டுச்சு. இது எப்ப நடைமுறைப்படுத்தப்படுது போது? இது என்னைக்கோ இல்லைங்க, அடுத்து 15 வருஷம் கழிச்சுலாம் இல்ல, 2017 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2017 முதல் கட்டமாக பருத்திக்கு மானியத்தை நிறுத்த போறாங்க, பருத்திக்கு கொள்முதல் நிறுத்த போறாங்க. அடுத்து படிப்படியாக ஒவ்வொரு மானியத்தை நிறுத்த போறாங்க. அப்ப இத்தனையும் நிறுத்தணும்னா விவசாயம் அழிஞ்சு போவான் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல என்ன நடக்கும்னா, வெள்ளைக்காரன் ஒட்டுமொத்தமா அவனுடைய பொருள்களை எல்லாம் கொண்டாந்து இறக்குமதி செய்ய போறான். இறக்குமதி செஞ்சு பெரிய பெரிய